தமிழகத்தில் வாழும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் எம்தார் தொண்டன் பேசுகிறேன். கரூரில் ஏற்பட்ட கோர விபத்தில் உயிரிழந்த என் குழந்தைகளின் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் வீடியோ போயிருக்கு. இது படித்தவர்களுக்கோ பட்டா வாங்குறவர்களுக்கோ இந்த வீடியோ இல்லை. பாமர மக்களுக்கு என்ன நடந்தது தெரியாத அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சம்பவம் நடந்தது 27/9/2020 சனிக்கிழமை இரவு 7 மணி. அதுவரையிலும் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் பண்ணிச்சு. இதில் தமிழக அரசுக்கோ காவல்துறைக்கோ எல்லளவும் துளியளவும் சம்பந்தம் கிடையாது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் மக்களுடைய உயிரோடு விளையாட மாட்டாங்க. இதில் முழுக்க காரணம் யாருன்னு கேட்டால் விஜய் தான் காரணம். அந்த விஜய் தமிழக அரசு 10 லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்தது. அப்புறம் கமல்ஹாசன் கொடுத்தாரு, பிஜேபி கொடுத்தது, அண்ணன் சீமான் கொடுத்தாரு. விஜய் ஒரு 20 லட்ச ரூபா கொடுப்பேன்னு அறிவிச்சாரு. 20 நாள் கொடுத்தது 20 லட்சத்தை கொடுக்குறாரு கணக்கு போட்டு. கொடுக்க சொல்ல அந்த மக்கள்கிட்ட சில பேர்கிட்ட சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நாங்கள் டிவியில் அனுப்புவோம், பேட்டி கொடுப்போம், பேட்டி எடுப்போம், நீங்கள் இது மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது எந்த அளவுக்கு மக்கள் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, 2 பெண் குழந்தைகளை இழந்த ஒரு தாய், 2 குழந்தைகளும் போனால் பரவாயில்ல, விஜய் நல்லா இருக்கணும், அவர் தேர்தலில் வரணும், ஆட்சிக்கு வரணுன்றாங்க. ஒரு பையனை இழந்த தாய் சொல்கிறாங்க, என் மகன் செத்து போயிட்டா விஜயை பார்க்கறதுக்கு, ஆனால் என் மகன் விஜயை பார்த்துட்டான், அவனுக்கு சந்தோஷம், அவனை ஆத்மா சாந்தி அடி அப்படின்றாங்க. இன்னொருத்தர் சொல்கிறார், தன் தம்பி இறந்தவர், என் தம்பி போனாலும் பரவாயில்ல, நான் இருக்கிறேன், நான் விஜய்க்கு சொல்கிறேன், இறங்கி களத்தில் வேலை செய்வேன்றாரு. இதில் நான் என்ன கேட்குறேன்னா, இறந்தது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆள், உங்களுடைய உயிர். உங்களுக்கு பாசன்றதே இல்லையா? அப்போ நீங்கள் குழந்தைய பெற்ற தாய்ங்க பெற்று வயிற்றுல 10 மாதம் கருவை சுமந்து அந்த தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றெடுப்பாங்கன்னு தெரியும் எல்லாருக்கும். நீங்கள் பெற்று எடுத்தீங்களா இல்லை தத்து எடுத்தீங்களா? அந்த அண்ணன் சொல்கிறாரு, உண்மையிலேயே அவர் கூட பார்த்த தம்பியாக இருக்காது. ஏன்னா பாசம் இருந்திருக்க தம்பியாக இருந்தால். தம்பிக்கு உடையான் படைக்கு அஞ்சான் சொல்லுவாங்க. தம்பிக்கு என்ன ஒன்று அண்ணகாரன் பிடிப்பான், அண்ணனுக்கு என்ன ஒன்று தம்பிகாரன் பிடிப்பான். அந்த பாசமே எல்லாம் இருந்துச்சு. இது காரணம் என்ன கேட்டால், விஜய் கொடுத்த 20 நாள் ஒருத்தருக்கு கொடுத்த 20 லட்சம் ரூபாய் பணம். நான் என்னுடைய அப்பன் முருகப்பெருமானை கேட்டுக்கிறேன், பணத்தை கொடு, ஆனால் யார்கிட்ட கொடுக்கணுமோ கொடு. விஜய் மாதிரி தற்கொலைகிட்டலாம் கொடுத்துட்டு மக்கள் பாரு இன்னலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயுடைய அப்பா சொல்கிறாரு, உயிர் என்னைக்காந்தாலும் போகிறது தான், பயந்து வாழ்றதோட துணிஞ்சு வாழுன்றாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நீ இன்னும் பிரச்சாரத்துக்கு போ, 41 பேரை சாகடிச்ச கரூரில், மதுரை மாநாட்டில் 5 பேரை சாகடிச்ச, 3 பேரை சாகடிச்ச, விக்கிரவாண்டி மாநாட்டில் 5 பேரை சாகடிச்ச, இன்னும் உன்னுடைய பசி தீரலை, உன்னோட ரத்த வெறி தீரலை அப்படின்னு பிள்ளைய உற்சாகப்படுத்துறாரு, ஆவேசப்படுத்துறாரு. இன்னும் விஜய் பிரச்சாரமோ பொதுக்கூட்டமோ மாநாடோ நடத்தி இன்னும் பலியை உயிர் ஆகணுமா? அதனால் தமிழ்நாட்டு மக்களில் பாமர மக்கள் தான் விழிப்புணர்வு இல்லாமல் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, ஆனால் கூட்டத்தில் போய் பார்க்காதீங்க. அவர் உங்களை மாதிரி நம்மள மாதிரி சாதாரண மனுஷாக தான், அவரோட சூப்பர் ஸ்டார் தான் இருக்காங்க இந்தியாவில் நடிகர்கள் அந்த மாநிலத்தில். இவர் வானத்தில் குதித்த தேவதை கிடையாது. மதுரை மாநாட்டில் ராம்போ நடத்துகிறாரு, அவரை சுற்றி பவுன்சர் வராங்க, ரசிகர்கள் அவருடைய
துண்டை தூக்கி போடுறாங்க. இவர் ஒரு துண்டை எடுத்து இது தலையில் கட்டுறதோ, ஒரு துண்டை எடுத்து வந்து தோளில் போட்டுக்கிறாப்புல. அப்போ சில பேர் வந்து அந்த கிரீஸ் அடிக்கிறாங்க, மேலே ஏறாத அளவுக்கு கிரீஸ். அதையும் தாண்டி மேலே ஏறுறாங்க. அவங்கள வந்து அவங்கள பவுன்சர் என்ன பண்ணுறாங்க, ஃபுட்பால் வாலிபால் விளையாடுற மாதிரி வந்து மேலே இருந்து தூக்கி போடுறாங்க. இதை வந்து விஜய் வந்து பார்த்துட்டு தாங்கிறாரு. ஏன் அது மாதிரிலாம் பண்ணுறீங்க கொள்றீங்க, எந்த ஒரு வார்த்தையும் கேட்கலாம் அவங்கள. விஜய்க்கு வந்து போடுகிற ஒய் இசட் பாதுகாப்பு, மத்திய பாதுகாப்பு, ஒரு இதுக்கோசரம், பந்தாக்கோசரம், பந்தா அதாவது நம்ம பெரிய ஆளை கெட்டா தரணும். அதுக்கு நீ எவ்வளோ கட்டுற மாதம்? மத்திய அரசுக்கு 12 லட்ச ரூபா கட்டுற. துபாயிலேருந்து வந்துடுற பவுன்சர், ஏன் தமிழ்நாட்டில் பவுன்சரே கிடையாதான்? துபாயில் தான் இருக்காங்களா பவுன்சரு? அவங்களுக்கு தமிழும் தெரியாது, மொழியும் தெரியாது. அவங்கள போட்டு வந்து நாடகம் ஆடுற. நான் விஜயை கேட்டுக்கிறேன், நீ ஆடின நாடகம்லாம் போதும். நீ சொல்லுவிய சினிமாவில் கூத்தாடியா வந்து அரசியல் வரக்கூடாதானே? சினிமாவில் இருந்து கூத்தாடி அரசியலுக்கு வரலாம். அரசியலை தெரிஞ்சு இருக்கணும். அரசியலை வந்து எப்படி வழிநடத்தணும், கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, சித்தாந்தம் என்ன, எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். உனக்கு எதுவுமே தெரியல. நீ வந்து எல்கேஜி யூகேஜி போகணும், 1ஆம் கிளாஸ் போகணும், அதுக்கப்புறம் வந்து +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகணும். நீ எல்கேஜிலே இருக்கிற. முதல்ல அரசியலை தெரிஞ்சிடுவா. இந்த கூத்தாடி நீ இப்போ வந்து யாருன்னு கேட்டால் பிஜேபியுடைய கூத்தாடி. ஒரு குரங்காட்டி என்ன பண்ணுவான், குரங்க வச்சுன்னு ஆடுறாராமான்னு கும்பத்தட்டி அந்த குரங்கு ஆடும், அவன் சொல்கிறபடி தான். அந்த மாதிரி பிஜேபி சொல்கிறபடி நீ குரங்கு ஆட்டம் ஆடி தான் ஆகணும். நீ ஒரு தொகுதி எம்எல்ஏ கூட ஆக முடியாது. ஒரு தொகுதியில் நின்று எம்எல்ஏ கூட ஆக முடியாது. உன்னை திமுகவும் விடாது, உன்னை வளர்ச்சியை அண்ணா திமுகவும் விடாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 2 கட்சி தான், ஒரு ஆளுங்கட்சி, இன்னொரு எதிர்கட்சி. திமுக அண்ணா திமுக இதுதான் மாறி மாறி வரும். இதுதான் மாற்று அரசியல். அதனால் விஜய் அவர்கள் இனிமேல் பிரச்சாரம் என்ற பேர்வையில் பலி கடா ஆக்காத. உனக்கு இருக்குது நடிகர் தொழில், அதான் நடிக்கப்போ வருமானத்தை சம்பாதி 4 பேர் ஏழைகளுக்கு உதவி பண்ணு. நான் கூட எவ்வளோ பண்ணிட்டுக்கிறேன், என்னால் முடிஞ்ச சிறு உதவிகள். அதனால் விஜய் இதோட அரசியல் பிரச்சாரத்தை முடிச்சிக்கணும். இல்லை பிஜேபியில் போனால் குரங்காட்டி மாதிரி குரங்கு ஆடுற மாதிரி நீ ஆடின்னு தான் இருக்கணும். நீ முதலமைச்சர் ஆக முடியாது, துணை முதலமைச்சர் ஆக முடியாது, ஒரு தொகுதி எம்எல்ஏ கூட ஆக முடியாது. எடுத்துருக்குதா தொகுதி தமிழ்நாட்டில். வாழ்க அண்ணா நாமம், வளர்க புரட்சித்தலைவர் புகழ், ஓங்குக புரட்சி அம்மாவின் புகழ். எம்ஜிஆர் தொண்டன்.